ஆ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல உருவான ஒரு ஜென் தத்துவ கலை வடிவம் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு 24 வயசு இளைஞன் கையில இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இது நிஜம். ஆமா, அதுவும் சாதாரணமா இல்ல. பெண் சிசு கொலை மாதிரி ரொம்ப கனமான நெஞ்ச உலுக்கும் நிஜங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவன் இத ஒரு கருவியா பயன்படுத்துறான். கரெக்ட். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இறுக்கமான விதிகளை கொண்ட ஒரு வெளிநாட்டு கவிதை வடிவம், இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் மண்ணோட ரொம்ப பச்சையான எளிய மனிதர்களோட வாழ்க்கை. இது ரெண்டும் எப்படி ஒன்னோட ஒன்னு கலக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அதனாலதான் இன்று உங்களுக்காக இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம ஒரு மிகச்சிறிய ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புத்தகத்தை பத்தி பேச போறோம். கண்டிப்பா இது ஒரு முரண்பாடுகளின் சந்திப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதை விரிவாக பார்ப்போம். பொதி.com தளத்தோட தரவுகள் அடிப்படையில முல்லைப்பட்டம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற மரத்தில் சிக்கிய நிலா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஹைக்கூ கவிதை தொகுப்பு தான் இப்போ நம்ம அலச போறோம். அதாவது இந்த அலசலோட முக்கிய நோக்கமே ஒரு 24 வயசு இளைஞன் இந்த ஜப்பானிய ஹைக்கூ கவிதையை எப்படி நம்ம மண்ணுக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, அவன் இயற்கைய, சமூகத்தோட மறுபக்கத்தை, அப்புறம் அன்றாட வாழ்வோட சின்ன சின்ன நகைச்சுவைகளை வெறும் 3 வரிகளில் ஒரு வித்த மாதிரி நமக்கு கடத்துறான். அது ஒரு மிகப்பெரிய திறமை. முதல்ல இந்த படைப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த இளைஞனை பத்தி நம்ம பேசிடலாம். அவனோட உண்மையான பேர் வே. சின்னசாமி. ஓ சரி. இப்போ 2025-26 கல்வியாண்டுல அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில முதுகலை தமிழ் இலக்கியம், அதாவது MA தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவன் இவன். MA தமிழ் படிக்கிறான், ரொம்ப அருமை. ஆமா, பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் அரியலூருக்கும் நடுவுல இருக்கிற சில்லக்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். முக்கியமா பாத்தீங்கன்னா 8வது 9வது படிக்கும் போதே, அதாவது ஒரு 13-14 வயசுலேவா? கரெக்ட், அந்த வயசுலயே தன்னோட ஆசிரியர்களோட ஊக்கத்தால எழுத தொடங்கி அப்போதே பத்திரிகைகள்ல தன் படைப்புகளை வெளியிட்டிருக்கான். இப்போ அந்த வயசை கொஞ்சம் கவனிங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஒருவனுக்கு எழுத்து மேல, அதுவும் சமூகத்தை உற்று நோக்க ஒரு கலை வடிவத்து மேல ஈர்ப்பு வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அவனுடைய மூளை தன்னை சுற்றியுள்ள தகவல்களை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப வியப்பானது. ஒரு படைப்பாளிக்கு தேவையான மிக முக்கியமான தகுதியே சாதாரண விஷயங்கள்ல இருக்கிற அசாதாரண தன்மையை கண்டுபிடிக்கிறது தான். ஆமா, ஆரம்பத்துல குழந்தைங்களுக்கான சிறுகதைகளை எழுதி தன்னோட பயணத்தை தொடங்கிய இவன் இப்போ ஹைக்கூ அப்படிங்கிற ஒரு நுட்பமான கவிதை வடிவத்தை நோக்கி வந்திருக்கான். இது ஒரு இயல்பான மன முதிர்ச்சியோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நான் இந்த தரவுகளை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? அதாவது ஒரு கவிஞனுக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கிறது ரொம்ப வழக்கமான ஒண்ணுதான். ஆனா இந்த இளைஞனுக்கு எத்தனை பேர்கள் தெரியுமா? எத்தனை பேர்கள்? குட்டிச்சோழன், சோழபுரத்து கவிஞன், சாமி கவியரசன், சில்லக்குடி சோழன், குட்டி ஆகாயம், குட்டி இளவரசன், மருதநிலச் சோழன், அப்புறம் சோழன் ஷின்னு. மொத்தம் 8 புனைப்பெயர்கள். ஓ, 8 பேர்களா? ஆமா, இது எனக்கு ஆச்சரியமா இல்ல, மாறாக ஒரு பெரிய குழப்பமா தான் படுது. இன்றைய காலத்துல இந்த பர்சனல் பிராண்டிங் எந்த அளவுக்கு முக்கியம்னு நமக்கு தெரியும். கரெக்ட். ஒரு நிலையான அடையாளத்தை உருவாக்க போராடுற உலகம் இது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு எதற்காக இத்தனை பெயர்கள்? இது ஒரு சூப்பர் ஹீரோ தன்னோட ஒவ்வொரு மிஷனுக்கும் ஒவ்வொரு புது சூட் போடுற மாதிரி இல்ல. ஒரு இளம் எழுத்தாளன் தன் அடையாளத்தை இப்படி நீர்த்து போகச் செய்யறது ஒரு தவறான உத்தியா உங்களுக்கு தோணலையா? பாத்தீங்கன்னா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இது குழப்பம் அல்ல. இது ஒரு உளவியல் மற்றும் மானுடவியல் சார்ந்த தேடல் அப்படின்னு தான் சொல்லணும். மானுடவியல் தேடலா? ஆமா. இப்போ கார்ப்பரேட் உலகத்துல நாம பிராண்டிங் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு கலைஞனோட ஆன்ம தேடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் பிறந்த மண்ணை கொஞ்சம் கவனிங்க. அரியலூர், பெரம்பலூர் பகுதிகள். கரெக்ட். அது ஒரு காலத்துல மாபெரும் சோழர்களோட ஆளுமைக்கு உட்பட்டிருந்த வரலாற்று பெருமை மிகுந்த நிலப்பரப்பு. ஒரு கிராமப்புற இளைஞன் தன் அடையாளத்தை வெறும் பிறப்புச் சான்றிதழ்ல இருக்கிற பெயரோட சுருக்கிக்க விரும்பல. ஓ, அந்த சோழன் அப்படிங்கிற பெருமிதம் அவனது ரத்தத்துல கலந்திருக்குன்னு சொல்றீங்க? குட்டிச்சோழன், சோழபுரத்து கவிஞன், மருத நிலச்சோழன் அப்படின்னு தன் நிலத்தோட வரலாற்றை தன் பேரோட இணைத்து பார்க்கிறான். அது சரி. ஆனா அந்த குட்டி ஆகாயம், குட்டி இளவரசன் மாதிரி பெயர்கள், அதுக்கும் சோழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அதுதான் அவனுக்குள்ள இருக்கும் இன்னொரு பரிமாணம்.
ஒரு மனிதன் ஒரே ஒரு உணர்வால் மட்டும் ஆனவன் இல்லையே. ஆமா, பல முகங்கள் இருக்கும். அதேதான். வரலாற்று பெருமிதம் அவனுக்கு தைரியத்தை கொடுக்குதுன்னா, இந்த குட்டி இளவரசன், குட்டி ஆகாயம் அப்படிங்கிற பெயர்கள் அவனுக்குள்ள இருக்கும் ஒரு குழந்தையின் வெகுளித்தனத்தை குறிக்குது. அட, அதாவது எல்லைகளை தாண்டி பறக்க துடிக்கிற ஒரு இளம் படைப்பாளியோட ஏக்கம். சரியா சொன்னீங்க. நம்ம எல்லாருக்கும் பல முகங்கள் இருக்குது இல்லையா? அலுவலகத்துல ஒண்ணு, வீட்ல ஒண்ணு. அதுபோல தான் எழுதுற கவிதையோட தளத்துக்கு ஏற்ப அவன் ஒரு புது கண்ணாடி அணிந்து கொள்கிறான். இது மார்க்கெட்டிங் உத்தி கிடையாது. நீங்க சொல்றத கேட்கும்போதே அந்த 8 பேர்களும் 8 வேறுபட்ட கோணங்களாதான் தெரியுது. சரி, இப்போ அவனுடைய அடையாளத்திலிருந்து அவனோட படைப்போட அடையாளத்துக்குள்ள போலாம். முல்லைப்பட்டம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்தோட தலைப்பு மரத்தில் சிக்கிய நிலா. இந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க. நிலா அப்படிங்கிறது பல லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு கோளு. அது எப்படி உண்மையிலேயே ஒரு மரத்துல சிக்கும்? இது வெறும் ஒரு காட்சி பிழையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஏன்னா ஹைக்கூ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற அதோட மெக்கானிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கவிதைகளோட ஆழம் நமக்கு விளங்கும். அதாவது 3 வரிகள்ல இருக்கிற அந்த வார்த்தை ஜாலம். அது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல. ஜப்பானிய மரபுல பாத்தீங்கன்னா அது 2 வெவ்வேறு படங்களை அல்லது எண்ணங்களை ஒன்னோட ஒன்னு மோத விட்டு வாசகனோட மூளைக்குள்ள ஒரு ஆஹா மொமெண்டமை உருவாக்குறது. ஓ, அதுதான் அந்த ஜக்ஸ்டபொசிஷன் அப்படின்னு சொல்றதா? துல்லியமா. இப்போ கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு முழு நிலவு வானத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கு. நீங்க ஒரு மரத்தோட அடியில நின்னு அந்த நிலாவை பாக்குறீங்க. சரி. அந்த மரத்தோட இருண்ட கிளைகளுக்கிடையே அந்த ஒளிரும் நிலவு தெரியும் போது உங்க கண்களுக்கு அது எப்படி தெரியும்? அந்த மரக்கிளைகளை நிலா சிறைப்பட்டு சிக்கிக்கிட்டது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை தரும் இல்லையா? வாவ்! அதாவது வானத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளை நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு மரத்தோட கிளைக்குள்ள அடைக்கிற ஒரு பார்வை வித்தை. ஆமா, ஒரு சாதாரண கவிதை ஒரு பெரிய கடலை புகைப்படம் எடுத்து காட்டுற மாதிரி. ஆனா ஹைக்கூ அப்படிங்கிறது ஒரு துளி கடல் நீரை உங்க நாக்குல வைக்கிற மாதிரி. ஓ, அந்த ஒரு துளி உவர்ப்பு நம்ம மூளைக்குள்ள மொத்த கடலையும் கற்பனை செய்ய வச்சிடும். அருமையான ஒப்புமை. அந்த நிலா மரத்துல சிக்கியதோ இல்லையோ, அந்த அழகிய காட்சி சில நொடிகள் நம்ம அப்படியே நிற்க வைக்குது இல்லையா? அதனாலதான் முல்லைப்பட்டம் பதிப்பாளர் தன் வெளியீட்டு குறிப்புல மிக நேர்த்தியா ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? குட்டிச்சோழனின் பூத்து குலுங்கும் கவிதைச் சோலையில் மரத்தில் சிக்கிய நிலா உங்கள் மனதிலும் சிக்கும் அப்படின்ட்டு. கவிஞன் பாதியத்தான் சொல்லுவான், மீதி பாதிய வாசகனோட கற்பனை தான் நிரப்பணும். அதுதான் ஹைக்கூவோட வெற்றி. கரெக்ட். ஆனா நான் இந்த தொகுப்பை ஆழமா வாசிச்சப்போ இது வெறும் நிலா, மரம், கடல் நீர் அப்படின்னு இயற்கையோட மட்டும் நின்னுடல அப்படிங்கறத நான் கவனிச்சேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது சமுதாயத்தோட மிக கொடூரமான ரொம்ப இருண்ட பக்கங்களையும் தயவு தாட்சண்யமே இல்லாம தொட்டு செல்லுது. உதாரணத்துக்கு தாவரப்பால் ஊட்டி பெண் குழந்தை கொலை அப்படின்னு ஒரு வரி வருது. ரொம்ப கனமான வரிகள். கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசுக்களை கொல்ற அந்த கொடூரமான சமூக அவலத்தை எந்த விதமான அலங்காரமோ இல்லாம ஒரு நியூஸ் பேப்பர் தலைப்பு மாதிரி ரொம்ப பச்சையா அவன் முன்வைக்கிறான். நிஜமா? அதை படிச்சுட்டு நம்ம இதயம் ஒரு கணம் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கும்போது அடுத்த சில பக்கங்கள்லயே பாத்தீங்கன்னா அம்மாவின் சமையலுக்காக காத்திருக்கும் பூனை அப்படின்னு ஒரு வீட்டின் சமையல் அறையில நடக்கிற ஒரு சாதாரண நகைச்சுவையான காட்சியை கொண்டு வரான். ஆமாம். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு இது மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கு. ஒரு ஆவணப்படத்தோட சீரியஸ் தன்மையிலேருந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு ஒரு கார்ட்டூன் சேனலுக்கு மாறுற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய முரண்பாடு. ஆமா, இப்படி முரண்பட்ட உணர்வுகளை இருளையும் ஒளியையும் அடுத்தடுத்து வைக்கிறது வாசகனை உணர்வு பூர்வமா சோர்வடைய செய்யாதா? எதுக்காக இப்படி ஒரு எமோஷனல் விப்ளாஷ், ஒரு குழப்பமான உணர்வு நிலை மாற்றத்தை அவன் வடிவமைக்க காரணம் என்ன? இது ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், ஒரு 24 வயசு இளைஞனால எப்படி மனித மூளையோட அறிவாற்றல் முரண்பாட்டை, அதாவது அந்த காக்னிட்டிவ் டிசானன்ஸ் இவ்ளோ நுட்பமாக கையாள முடியுது அப்படிங்கிறது தான். ஓ, இது வேணும்னே செய்யப்படுற ஒண்ணா? கண்டிப்பா. நீங்க இத சோர்வு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு விஷயத்தோட தாக்கத்தை அதிகரிக்க செய்யற மிகச்சிறந்த வழி. இப்ப அந்த பெண் சிசுக்கொலை கவிதையே எடுத்துப்போம். சரி. கள்ளிப்பால் அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு பகுதி, ஒரு தாவரம். அது உயிரை காக்க வேண்டிய ஒண்ணு. ஆனா அதை பயன்படுத்தி ஒரு மனித உயிரை, அதுவும் ஒரு பச்சிளம் பெண் குழந்தைகளை கொல்றது மனித சமூகத்தோட மிகப்பெரிய முரண்பாடு. ஆமா, அது அவன் எந்த விதமான அறிவுரையாகவோ இது பாவம் அப்படிங்கிற தொனியிலோ சொல்லல. அதுதான் ஹைக்கூவோட பலமே. நடந்ததை நடந்தபடியே ஒரு சாட்சியை போல அவன் பதிவு செய்யறான். எந்த தீர்ப்பும் வழங்கல, காட்சியை மட்டும்தான் காட்டுறான். சரி. ஆனா அடுத்ததே அந்த பூனை கரிதை வருதே. அதான்
அந்த அதிர்ச்சியிலிருந்து நீங்க மீள்றதுக்குள்ள சமையலறையில காத்திருக்கோம் அந்த பூனைய காட்டுறான். ஏன் தெரியுமா? இருட்டுக்கு பக்கத்துல வச்சா அதோட அடர்த்தி நமக்கு தெரியாது. வாவ், இது ரொம்ப ஆழமான சிந்தனை. ஒரு மிக கொடூரமான இருட்ட ஒரு மிக அப்பாவியான ஒளியின் பக்கத்துல வைக்கும்போதுதான் அந்த இருட்டோட பயங்கரம் உங்க மூளையில ரொம்ப ஆழமா பொதியும். மனித வாழ்க்கை இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். ஒரு தெருவுல மரணம் நடந்தா அடுத்த தெருவுல ஒரு குழந்தை பிறக்குது. அதேதான். ஒரு பக்கம் பெருவலி, மறுபக்கம் ஒரு சின்ன புன்னகை. இந்த 2 அதீத முரண்பாடுகளுக்கு நடுவுல தான் மனிதகுலம் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இத திட்டமிட்டு வடிவமைத்ததன் மூலமா வாசகனை அவன் சோர்வடைய செய்யல. மாறாக அவனை நிஜ உலகத்தோட யதார்த்தத்துல தூக்கி எறியறான். ஆட, இருட்டைய ஒளியின் பக்கத்தில் வைக்கும்போதுதான் அதோட அடர்த்தி புரியும்னு நீங்க சொன்னது எனக்கு இருந்த அந்த சோர்வே முற்றிலுமா மாத்திடுச்சு. அதுதான் அந்த படைப்போட வெற்றி. ஆமா. சரி, ஒரு பக்கம் இந்த சமூக வலியும் இயற்கையோட நுட்பமும் இருக்கட்டும். இப்போ நம்ம வாழும் இந்த டிஜிட்டல் யுகத்தோட பொருளாதார கட்டமைப்புக்கு வருவோம். சொல்லுங்க. இந்த புத்தகம் எப்படி உருவாகி வந்துச்சு அப்படிங்கிற தொழில்நுட்ப தன்மைக்கு வருவோம். இந்த மரத்தில் சிக்கிய நிலா புத்தகம் வெறும் 74 பக்கங்கள் தான் கொண்டது. ரொம்ப சின்ன புத்தகம்தான். ஆமா. இதோட அளவு பாத்தீங்கன்னா 5க்கு 8 அங்குலம், 5 inch into 8 inch. இதோட விலை 119 ரூபாய். இது pothi.com வழியாக பிரிண்ட் ஆன் டிமாண்ட், அதாவது தேவைக்கேற்ப அச்சிடும் முறையில கிடைக்குது. உள்ள ஒரு குக்கிராமத்திலிருந்து ஒரு இளைஞன் தான் எழுதின கவிதைகளை புத்தகமா வெளியிடணும் அப்படின்னா அது ஒரு எட்டாக்கனியாகவே தான் இருந்திருக்கணும். பல மாசங்கள் பதிப்பக வாசல்கள்ல காத்திருக்கணும். ஆனா இன்று இந்த நிலை எப்படி மாறி இருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிணாம வளர்ச்சி. மரபான பதிப்புலகம் அப்படிங்கிறது பல கதவுகளை கொண்டது. அதுல லாபம், மார்க்கெட்டிங், விநியோகம் அப்படின்னு பல வடிகட்டிகள் இருக்கு. ஆமா, ஒரு பெரிய முதலீடு தேவைப்படும். கரெக்ட். ஒரு பாரம்பரிய பதிப்பகம் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடணும்னா அவங்க குறைந்தபட்சம் 1000 பிரதிகளாவது அச்சடிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்யணும். அப்புறம் அதை குடோன்கள்ல சேமிச்சு வைக்கணும். அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆச்சே. ஆமா, ஒரு 24 வயசு கிராமப்புற மாணவனோட சமூகத்தின் இருண்ட பக்கங்களை பேசும் ஒரு புதிய ஹைக்கூ தொகுப்புக்கு எந்த பதிப்பகமும் இவ்ளோ பெரிய பொருளாதார ரிஸ்கை எடுக்க தயாராக இருக்காது. அதாவது திறமையை விட வியாபார வாய்ப்பு தான் ஒரு படைப்பு வெளிவரச் செய்யறதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா. இதனால எத்தனையோ கிராமப்புற படைப்பாளிகளோட குரல்கள் உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கு. ஆனா இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இந்த இடைத்தரகர்களை, இந்த வடிகட்டிகளை அப்படி சுக்குநூறா உடைச்சிருச்சு. எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த முறையில பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் முன்னாடியே அச்சடிக்கப்பட்டு கூடோன்ல அடுக்கி வைக்கப்படுறதே இல்ல. ஒரு வாசகன் ஆன்லைன்ல 11 ரூபாய் கொடுத்து அந்த புத்தகத்தை ஆர்டர் செய்த மறுகணம் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் அச்சடிக்கப்பட்டு நேரடியா அந்த வாசகனோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுது. வாவ்! அதாவது முன் முதலீடு இல்ல, சேமிப்பு கிடங்கு பிரச்சனை இல்ல, எதுவுமே இல்ல. இது வெறும் தொழில்நுட்பம் கிடையாது. இது இலக்கியத்தோட ஜனநாயகப்படுத்தல். ஒரு சாமானியனோட ஆன்ம துடிப்பை எவ்வித தடையும் இல்லாம நேரடியா வாசகனோட கைகள்ல கொண்டு சேர்க்கும் ஒரு புரட்சி இது. இந்த 74 பக்கங்கள் அப்படிங்கிறது வெறும் காகிதங்களோட எண்ணிக்கை இல்ல, அது ஒரு தொழில்நுட்பம் வழங்கிய சுதந்திரம்னு நீங்க சொல்லும்போது அது இன்னும் பிரம்மாண்டமா தெரியுது. ஆமா. இந்த தாக்கத்தை பத்தி பேசும்போது நான் முல்லைப்பட்டம் பதிப்பகத்தோட முன்னுரையில படிச்ச ஒரு வரி என் நினைவுக்கு வருது. என்ன வரி அது? வாசிக்க தொடங்கும் ஒவ்வொரு வாசகனும் இத்தொகுப்பை தாண்டி செல்லும்போது ஒரு கவிஞனின் கண்களை தற்காலிகமாக கடன் பெற்று செல்வான் என்பது உறுதி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான வரி அது. கண்களை கடன் வாங்குவது, இது கேட்கறதுக்கு ரொம்பவே கவித்துவமா இருக்கு. ஆனா நிஜத்துல வெறும் 74 பக்கங்களை படிக்கிறதுனால ஒரு மனிதனோட மூளையில அப்படி ஒரு பார்வை மாற்றம் நிகழ்ந்துடுமா என்ன? நிச்சயமாக நிகழும். கண்களை கடன் வாங்குவது அப்படிங்கிறது நம்முடைய விழித்திரையை மாற்றுவது கிடையாது. சுற்றியுள்ள உலகை நாம அணுகும் அந்த அறிவாற்றல் கட்டமைப்பை, அதாவது அந்த காக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க்கை மாற்றுவது. கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? இப்போ நாம எல்லாரும் இயந்திரத்தனமா தான் வாழ்க்கையை கடந்துட்டு இருக்கோம். ஒரு சாதாரண மனிதன் ஒரு மரத்தை பார்க்கறான் அப்படின்னா அவன் மூளை அதை குளிர்ச்சி தரும் நிழலாகவோ அல்லது மரச்சாமான்கள் செய்யறதுக்கான ஒரு பொருளாகவோ தான் பதிவு செய்யும். அதுதான் நம்மளோட இயல்பு. ஆமா. ஆனா இந்த கவிதைகளை படிச்சு முடிச்ச ஒரு வாசகன் அடுத்த முறை ஒரு மரத்தை பார்க்கும்போது அந்த மரக்கிளைகளுக்குள்ள ஏதாவது ஒரு நிலா சிக்கியிருக்கா அப்படின்னு தேடுவான். அந்த பார்வை மாறுத. கரெக்ட். தெருவுல விளையாடுற ஒரு குழந்தையை பார்த்தா அதனுள் ஒழிந்திருக்கும் எதிர்கால கனவுகளை பார்ப்பான்.
ஒரு காய்ந்த இலை கீழே விழுவதைக் கண்டால் அதில் ஒரு மரத்தின் பிரிவு துயரை காண்பான். ஒரு புத்தகம் நம்ம சிந்தனை வயர்களை இப்படி மறுசீரமைப்பு செய்யுது அப்படின்னா அதுதான் கவிஞனோட கண்களை கடன் வாங்குவது. என்ன ஒரு ஆழமான சிந்தனை! நாம இன்று ஒரு மனிதனை பற்றி, ஒரு படைப்பை பற்றி பேசினோம். வே. சின்னசாமி அப்படிங்கிற 24 வயசு மாணவன் குட்டிச்சோழன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பெருமிதம் கொண்ட பெயர்கள்ல ஜப்பானிய ஹைக்கூவை தமிழ் மண்ணுல எப்படி ரொம்ப நுட்பமா விதைச்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம அலசனோம். ரொம்ப அற்புதமான ஒரு தேடல் இது. இயற்கையோட அமைதியையும், பெண் சிசு கொலை மாதிரி சமூகத்தோட இருண்ட வடுக்குகளையும், சமையலறையில காத்திருக்கும் பூனை மாதிரி அன்றாட வாழ்வோட சின்னஞ்சிறு நகைச்சுவைகளையும் அவன் எப்படி வெறும் 3 வரிகள்ல ஒரு உணர்வு பூர்வமான ஊசலாட்டத்தோட பதிவு செஞ்சிருக்கான்னு பார்த்தோம். ஆமா. எல்லாத்துக்கும் மேல இந்த தொழில்நுட்பம் எப்படி இத்தனை முரண்பாடுகளையும் தாண்டி இந்த குரலை நம்ம செவிகளுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. இப்போ உங்களை நோக்கி, ஆமா, இவ்ளோ நேரமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம சற்று முன்பு மூளையோட பார்வை கோணத்தை மாற்றுவது பற்றியும் ஒரு கவிஞனோட கண்களை கடன் வாங்குவது பற்றியும் பேசணும் இல்லையா? இந்த உரையாடல் முடிஞ்சதும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க ஜன்னல் வழியே சற்று வெளியே பாருங்க, அல்லது உங்க அறைய ஒருமுறை உற்று பாருங்க. மரத்துல சிக்கிய நிலாவையோ அல்லது உணவுக்காக காத்திருக்கும் அந்த பூனையையோ போல உங்க பார்வையில படுற எந்த சாதாரண விஷயம் இப்போ உங்க அந்த புதிய பார்வையில பட்டு ஒரு 3 அடி ஹைக்கூவாக மாற காத்திருக்கு. அந்த உறுதுளி கடல் நீர் எங்கே ஒளிந்திருக்கிறது என்று தேடி பாருங்கள். ரொம்ப சரி. இந்த ஆழ்ந்த அலசலில் எங்களுடன் இணைந்து இந்த சிந்தனை பயணத்தை மேற்கொண்டதற்கு நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். உங்களை சுற்றியுள்ள கவிதைகளை உங்கள் கண்கள் கண்டு கொள்ளட்டும். விடை பெறுகிறோம்.